கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 5வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த சீமாவும் வெளியே வந்திருப்பான். இப்பதான் ஹீரோக்கு எல்லாம் புரியுது. இப்ப வெளியே வந்த தீய சக்தியை பாத்தீங்கன்னா பாய்ஷனா அதே இடத்துல கொலை பண்ணிட்டு போக, இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா மாஸ்டர் நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, என்னோட உயிர் சக்தி உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உயிரை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து அதே இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப இவளும் இவளோட புருஷனும் இறந்ததுக்கு அப்புறம் உயிர் ஆத்மாவா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப தாவ என்ன சொல்றானா, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு கிளம்ப, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கடத்தெருவுல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவ என்ன சொல்றானா, உங்களோட அசிஸ்டன்ட் பண்ண உங்க கூட வர ஆசைப்படல போல, அதனாலதான் உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ மறைச்சு பார்த்துட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க, இவ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா 2 காவலாளிங்க கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப அவளை கடத்திட்டு வந்து ஒரு வண்டியில ஏத்தலான்னு பார்க்க, அந்த வண்டிக்கு மேலதான் ஹீரோ இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுங்க 2 பேரையும் துரத்தி விட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திட்டு இருக்க. இவ ஹீரோவையே வச்சுக்கின்னு வாங்காம பாத்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நீ என்ன இப்படியேதான் பாத்துட்டு இருக்க, நான் என்ன அவ்வளவு அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா டக்குன்னு கீழே விழுற மாதிரி போக, ஹீரோ அவளை புடிச்சிடறான். எப்ப பார்த்தாலும் நீ என்னோட ட்ரெஸ்ஸை மிதிச்சுக்கிட்டே தான் இருக்க, என் ட்ரெஸ் எவ்வளவு அழுக்காகுது தெரியுமா உன்னால அப்படின்னு சொல்ல, மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு இவளு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவன் அசிஸ்டன்ட் பொண்ணோட விதி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. உண்மையாவே உங்க அசிஸ்டன்ட் பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹன்சி அந்த மருதி நதி பக்கமா தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவ கைக்குள்ள இருந்து அவளோட விதி வெளியே வந்துருது. என்னடா இந்த புக்கு மட்டும் என்கிட்ட இருந்து வெளியே வருது அப்படின்னு அதை பிடிக்கலான்னு போக, டக்குன்னு பார்த்தா இவ ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த இடத்துல ஹீரோ வந்து நிக்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ விட்டு தள்ளி போய் நின்னுட்டு இருக்க. எதுக்காக என்ன கட்டி பிடிச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட விதி புத்தகத்தை எடுக்கலான்னு வந்தேன், அது என்னை விட்டு பறந்து பறந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த விதி புத்தகத்தை பிடிச்சு அவளோட விதியை பாக்குறான். அவளோட விதி புத்தகத்துல மருதி நதியை பத்தி எழுதி இருக்கு. 1000 வருஷம் உன்னோட நினைவை இழந்து வாழ்வேன்னு. இதை பார்த்தவன ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கும் மருதி நதிக்கு என்ன சம்பந்தம், உன்னோட விதியில எப்படி மருதி நதி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சாதாரண ஒரு இளவரசி, எனக்கு அப்படிப்பா தெரியும், எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே நான் சொல்ற இடத்துலதான் நீ தங்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து இவளை தனியா ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறான். இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, செல்ஃப் எல்லாம் காலியா இருக்கு. இத பார்த்தவன அவ அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த டீமன்ஸ் எல்லாம் மனசாட்சியே இல்லாதவனுங்க, இப்படி மோசமான இடத்துல என்ன தங்க வைக்கிறானுங்களே, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, எதுவும் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கையை அசைச்ச உடனே அந்த இடத்துல எல்லா பொருளுமே வந்துருது. இதை பார்த்தாலே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நைட் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தூக்கம் வராம எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவை தான் பாக்குறா. என்ன மரம் இது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. விலங்குகள் எல்லாம் இறந்து போனா இந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ பூனைக்குட்டியோட உயிராத்மா இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன மன்னிச்சிட்டு, என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பூனைக்குட்டி உன்னை காப்பாத்ததான் அதோட உயிரையே விட்டுருக்கு. நீ கவலைப்படாத, இந்த பந்து உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூனைக்குட்டியோட உயிராத்மா மறுபடியும் மறுபிறவி எடுக்கும், அப்ப நீ அதை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹிரண்டா வரா. மாஸ்டர் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தலை சீவி விட்டுட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. என்ன இது உலகமாக அதிசயமா இருக்கு, நீ எனக்காக பணிவிடையெல்லாம் தானா வந்து பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா மாஸ்டர், என்ன நீங்க தானே பத்திரமா பாத்துட்டு இருக்கீங்க, அப்ப நானும் உங்களை நல்லா பாத்துக்கணும்ல, நான் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக நீங்க எனக்காக ஒரு சில மந்திரம் எல்லாம் சொல்லி தரீங்களா, ஏன்னா நீங்க டீமன், நான் ஒரு சாதாரண மனுஷி, திடீர்னு ஒரு டீமன் வந்து என்ன தாக்குதுன்னா நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது, நீங்க தான் ஏதாவது சொல்லி தரணும் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை நதிக்கு பக்கத்துல அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவளும் கத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி மந்திரத்தை கத்துக்கிட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அந்த மந்திரத்தை கரெக்டா பயன்படுத்த தெரியாம கீழே விழ, இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. மனசாச்சே இல்லாதவனே, கீழே விழ போறேன்னு தெரியுதுல, வந்து பிடிக்காம பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட அரண்மனையில இருக்கும்போது ஹீரோ இவளுக்காக நிறைய மந்திர வார்த்தை உள்ள புக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான் போல. இப்ப இந்த புக் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மந்திரம் தான் இருக்கு. இப்ப இந்த மந்திரத்தை பார்த்தோன்னே பயன்படுத்திட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. போய் பார்த்தா ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளை பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோவோட தண்ணி கிளாஸ் சாப்பாடு அப்படின்னு ஒண்ணா எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சிட்டு இருக்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரியுது, தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி இவனும் அவனோட அசிஸ்டன்ட் நடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட மந்திர புத்தகம் எங்க அப்படின்னு சொல்ல அது எல்லாத்தையும் ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அவன் எந்திரிச்சு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோயினோட காலை போட்டு மிதிக்க, அவளை பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் எல்லாத்தையும் கீழே போட்டுறா. ஓ, கீழே கிடக்கா, எனக்கு தான் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. இவ்வளவு பார்த்த உடனே ஹன்சி நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, மாஸ்டர் நான் மந்திரம் பயன்படுத்தினேன், அது டெஸ்ட் பண்ணி பார்க்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன மந்திரம் பயன்படுத்தினாலும் உன்னோட வாசனையை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரே அசிங்கமா போகுது. இவளை பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, அந்த பொண்ணு உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க உங்களோட அசிஸ்டன்ட் பண்ணா அந்த பொண்ணையே இருக்க வச்சுக்கலாம், அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்றது கரெக்ட் தான், உண்மையாவே அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இனிமே அவளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாளே ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோனை கூட்டிட்டு போய் மந்திரங்கள் சொல்லி கொடுக்குற கிளாஸ்ல சேர்த்து விடுறாரு. அந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு போக இவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா டாங் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை புலி பண்ணிட்டு இருக்க. எதுக்காக புலி பண்ணிட்டு இருக்க, நீ என்னதான் சீனியரா இருந்தாலும் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் போட்டியில வந்து பேசுடி அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா போட்டியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நேரா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோவோட கால்ல விழுந்து, மாஸ்டர் ப்ளீஸ் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், வாய்க்கிலேயே பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அது உன்னோட பிரச்சனை, அதை என்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்ல, ப்ளீஸ் மாஸ்டர் மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப இவ மந்திரத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த டாங் கூட சண்டை போடுறதுக்காக போட்டியில போய் கலந்துக்கிறான். அந்த போட்டியில கலந்துட்டுமே ஜெயிச்சிடுறா. இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ எல்லாரும் ஒன்னதா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, விளக்கு திருவிழா வருது அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பர்மிஷன் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு, மாஸ்டர் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமான ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஐஸ் வச்சுட்டு சிக்னல் காட்ட அவங்களும் வந்து ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. ஆமா மாஸ்டர் அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னாதான் விளக்கு திருவிழாக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த விளக்கு திருவிழால கடத்தெருவுல எல்லாரும் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஜோடியா அந்த பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஜோடியா வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த விளக்கு திருவிழா ஃபுல்லா நல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க உள்ள ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வராங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இவ்வளவு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ஒயின் வாங்கி வச்சிருக்கா. இப்ப அந்த ஒயினை குடிச்சிட்டு இருக்க. ஒயின் வேற லெவல்ல இருக்கு. மாஸ்டர் நீங்களும் குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் நீயே கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம், அந்த கேம்ல யாரு தோக்குறாங்களோ அவங்க அந்த ஒயினை குடிச்சா போதும் அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ தோத்து போயிடுறான். நிறைய ஒயின் குடிச்சு மட்டையாகிற அளவுக்கு 2-3 கேம்ல தோத்து போக இவளுக்கு ஒரே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப எந்திரிச்சு என்ன சொல்றான்னா, ஏய் என்ன அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போதையில அக்கான்னு கூப்பிடுறான். இவன் பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்பவே என்ன சொல்றானா, நான் பார்க்க அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாக்குறதுக்கு உண்மையாவே அழகா இருப்ப, எப்ப தெரியுமா நீ சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிட்ட வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கி பெட்ல போட்டுட்டு அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க, இவ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா தெரிஞ்சுதான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு அவன் மேலே மயக்கம் போட்டு விழ, இவளை பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வெளியே வரும்போது அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல சும்மா பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் சமாளிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நேரா வெளியே தான் வரான். ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க, மாஸ்டர் நம்மளும் விளக்கு பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி இவளை பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வேண்டிட்டு இருக்கா. இப்ப வந்த விளக்கை ஏத்தி வானத்துல பறக்க விட ஹீரோ லைட்டா ஒரு மந்திர சக்தியை போட்ட உடனே அந்த விளக்கு வானத்துல ஒசரமா பறக்குது. இத பார்த்த உடனே, மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா என்னோட விளக்கு எவ்வளவு உயரமா பறக்குது பாருங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இவ சந்தோஷப்படுறத பார்த்த உடனே ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த பக்கம் மறதி நதியை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு பக்கத்துல இருந்து தீய சக்தி நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹன்சி பாத்தீங்கன்னா அவளோட ரூம்ல உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. என்ன புக்கு படிக்கிற, அந்த புக்கை கூட அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி இவ புக்கை மறைச்சிட்டு இருக்க. ஹீரோ அந்த புக்கை புடுங்கிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, மாஸ்டர் ப்ளீஸ் பாக்காதீங்க, குடுங்க குடுங்க அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு இருக்கும்போது இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிற மாதிரி ஆயிருது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்க. இவ டக்குன்னு விலகி போயிடுறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என்ன உன் ட்ரெஸ்ல ஒரே கரையா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே, முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டீங்களா, இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோனோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட விதி புக்கை எடுத்து படிச்சிட்டு இருக்கான். அந்த புக்கை
படிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லா உண்மையுமே தெரியுது. அப்படின்னா ஹன்சி என்னோட இதயத்திலேருந்து உருவான பொண்ணு அப்படின்னு ஹன்சி மேல இவனுக்கு பாசமாயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹன்சி தான் காட்டுறாங்க. இவ காட்டுக்குள்ள உட்காந்து அவளோட ட்ரெஸ்ல உள்ள கரைய போக்கலான்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறா. ஆனா அது போகவே மாட்டேங்குது. இப்ப அந்த இடத்துக்கு கொஞ்சம் தீய சக்தி வந்து இவள மரத்தோட கட்டி போட அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவள காப்பாத்திடுறான். இப்ப ஹீரோவுல காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹன்ஸு கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் மெர்மெய்ட் வாழ்ற இடத்துக்கு போனோம். ஏன்னா நமக்கு மெர்மெய்டோட ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தம் இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த தீய சக்தி வெளிய வராம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது மெர்மெய்டு உலகமா? அங்க போனா நான் எப்படி உயிரோட இருப்பேன்? நான் செத்து போயிருவேனே அப்படின்னு யோசிச்சுட்டு, மாஸ்டர் எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு தல சுத்துற மாரி இருக்கு. நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. நீங்க மட்டும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செத்தே போனாலும் உன்ன தூக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாளே ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு மெர்மெய்டோட ராஜாவ பாக்குறதுக்காக தான் போறான். இவன் தான் இப்போ அந்த இடத்துக்கு ராஜாவா இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீங்க ஹன்சிய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அரசவையில பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின் ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்து, "மாஸ்டர் எதுக்காக இப்படி சொன்னீங்க? நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட வாழ்க்கை ஏன் சம்பந்தப்பட்ட முடிவு தான். அதுல நீங்க தலையிடக்கூடாது. என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கவே இல்ல. நான் யார காதலிக்கிறேன்னு கேட்கல" அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவோட சண்டை போட்டுட்டு இருக்க. "எனக்கு அத பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க. அவன் தான் உனக்கு கரெக்ட்டான ஆள்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ நாளா நம்ம 2 பேரும் ஒரு குடும்பம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க இப்படி பண்ணீங்களோ, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.